Okay. Fifth problem. Again they are asking the number of photons released from the light. How many photons of frequency 10 to the power of 14 Hz will make up 19.86 joules of energy? இப்போ ஒரு ரேடியேஷன், அதாவது ஒரு லைட்ல இருந்து ரேடியேஷன் வெளிப்படுது. அதோட ஃப்ரீக்வன்சி, அந்த ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னது 10 to the power of 14 இருக்குது. How many photons are released from the radiation? Okay, with the energy 19.86 joule எவ்வளோ எனர்ஜி இருக்கும்போது எவ்வளோ photons ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். So again they are asking number of photons. சரியா? Energy is equal to 19.86 joule. Frequency nu is equal to 10 to the power of 14. இப்போ என்ன ஃபார்முலா? E is equal to NH nu. H is the Planck's constant, nu is the frequency. எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு லைட் இருக்குது, லைட் பீம். இதில் இருந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வெளி வருது. ஓகே, ஸோ இதோட எனர்ஜி லெவல் இவ்வளோ இருக்குது. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ n வந்து நமக்கு தெரியாது, n ஒரு இடத்துல வச்சுக்குவோம். E/h nu. E வந்து நமக்கு என்னது 19.86. H is the Planck's constant. Planck's constant, which has a value 6.626 into 10 power minus 34. Nu is the frequency 10 to the power of 14. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 6.626 into 10 power minus 34 into 10 power plus 14. இப்போ இந்த பவர்ஸ் எல்லாம் மேலே கொண்டு போய் ஒன்றா அரேஞ்ச் பண்ணுவோம். -34லேருந்து +34 இது பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணும்போது -20. அந்த -20 மேலே போகும்போது +20 ஆயிடும். சரிங்களா? இப்போ n is equal to 19.86 divided by 6.626 into 10 power 20. இப்போ இதுக்கு லாக் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதுக்கு லாக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். லாக் ஆஃப் 19.86. ஸோ 19 இருக்கும்போது 19 எத்தனை? 2 டிஜிட்டா? 2 2 -1 1 பாயிண்ட். இப்போ 19 அதோட 8க்கு பார்க்கணும், அதோட 6 வந்து மீன் டிஃபரன்ஸில் பார்க்கணும். நியூமரேட்டரில் இருந்ததுக்கு நியூமரேட்டர், டினாமினேட்டரில் 6.626. ஸோ டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1 - 1 வந்து 0 பாயிண்ட். 0 பாயிண்ட் வச்சுட்டோம். இப்போ எப்படி பார்க்கணும்? 66க்கு 66 லாக் வேல்யூ 2, அதோட மீன் டிஃபரன்ஸ் வந்து 6ல பார்க்கணும். பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன லாக் யூஸ் பண்ணி தான் ஆகணும். லாக் 10லேருந்து 3 இங்கே இருந்து இதுக்கு வந்து நம்ம ஆன்டி லாக் பார்க்கும்போது என்னது? ஆன்டி லாக் ஆஃப் 0.4767 இஸ் 2997. கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 2.997 into 10 power 20. இது என்னது? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? புரோட்டான்ஸ். எவ்வளோ புரோட்டான்ஸ் வெளிவருது அப்படின்னு. சாரி, ஃபோட்டான்ஸ். Number of photons released per second. ஓகே, இந்த யூனிட்ல உள்ள அத்தனை நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் ஒரே கான்செப்ட் தான். அதாவது ரேடியேஷன் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் விழுது, அந்த மெட்டல் சர்ஃபேஸில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபோட்டானோட எனர்ஜி E வந்து
ஸ்ப்ளிட் இன்டு டூ, அதாவது எலக்ட்ரான்ஸ் மேலே விழுந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் நடக்குது. அப்புறம் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கைனெட்டிக் எனர்ஜி மாதிரி ட்ராவல் பண்ணுது. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் டோட்டல் எனர்ஜி E. இதுதான் இந்த த்ரூஅவுட்டாக இந்த யூனிட்டில் உள்ள அத்தனை ப்ராப்ளத்துக்கும் அதே கான்செப்ட் தான். As well as waves, they both are transfers energy and momentum from one place to another place. ஓகே, சின்ன ஒரு டயக்ராம் மூலமா உங்களுக்கு அந்த கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ். ஓகே, மெட்டல் வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நமக்கு என்னதுன்னா ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸ்ல என்ன இருக்குது? லைட் ரேடியேஷன் ஆகுது. லைட்ல என்ன இருக்குது? ஃபோட்டான்ஸ். இட் கண்டைன்ஸ் ஃபோட்டான்ஸ். Photons, each has a energy. So that energy is equal to h nu. H is the Planck's constant, nu is the frequency of this incident radiation. ஓகேங்களா? இந்த எனர்ஜி என்ன ஆகும்னா இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல உள்ள எலக்ட்ரான்ஸை வெளியேறதுக்கு உதவுது. That is called work function. That work function W is equal to h nu naught. H is the Planck's constant, nu naught is the threshold frequency சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா டிராவல் ஆகுது. டிராவல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுது வித் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி is equal to h nu is equal to h nu naught plus half m v square maximum. So the ejected electrons travel with a maximum velocity v. இதுதான் இந்த யூனிட்ல உள்ள அத்தனை ப்ராப்ளத்துக்கும் உள்ள கான்செப்ட். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம மாற்றி எழுதுறோம். தென் என்ன சொல்றோம்? டி பிராக்லி வேவ்லென்த் என்ன சொல்றாருன்னா டி பிராக்லி வேவ்லென்த்ல that particle matter wave is related with the electron wave சொல்றாங்க. So lambda is equal to h p. பார்ட்டிகிளுக்கு நம்ம என்ன மொமெண்டம் சொல்றோம்? mv. So particle is traveling with a speed v ன்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து moving with a velocity v. So இது வந்து எலக்ட்ரானோட வெலாசிட்டியா மாறுது. ஸோ இது மாஸ் வந்து பார்ட்டிகிள் மாஸ் வந்து இங்கே வந்து எலக்ட்ரானோட மாஸா மாறுது. இவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, டி பிராக்லி வேவ்லென்த் அசோசியேட்டட் வித் மேட்டர் வேவ் அப்படிங்கும்போது லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by v. p இது வந்து என்னது? மொமெண்டம். இட் இஸ் மொமெண்டம். So h by me இங்க வந்து டி பிராக்லி வேவ்லென்த் ரிலேட்டட் வித் the electrons h by me ve ன்னு சொல்றோம். h வந்து Planck's constant, அதோட வேல்யூ 6.626 into 10 power minus 34. இங்க நம்ம இந்த எலக்ட்ரானை கன்சிடர் பண்றோம். So mass of electrons வந்து 9.11 into 10 power minus 31. So velocity we have to calculate. இப்போ நம்ம ஃபார்முலால போடலாம், வேல்யூஸ் எல்லாம். So lambda is equal to 6.626 into 10 power minus 34 divided by me 9.11 into 10 power minus 31 into velocity we have to find out. இது தெரியும் 4000 Armstrong unit. So 4 into 10 power 3. இந்த 3 0 நான் in terms of 3 ல வச்சுக்கிறேன். So 10 power 3 போட்டுக்கலாமா? ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டிக்கு நம்ம வந்து மீட்டர்ல கன்வர்ட் பண்ணும்போது என்னது? 10 பவர் minus 10 minus 31 minus 10 minus 41 minus 41ல இருந்து plus 3 கழிக்கும்போது நமக்கு 10 பவர் 38 வரும். அதை நம்ம இங்க மேல கொண்டு போறோம். சோ இப்போ இத வந்து திருப்பி எழுதுறேன். சோ ஆட் பண்றோம். சோ 13 ல இருந்து minus 1 bar. ஓகே, ஆன்டி லாக் இதுக்கு ஆன்டி லாக் ஆகும். ஸோ
be log of இந்த முந்தின ப்ராப்ளம் மாதிரியே தான் அதே தான் நம்ம இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் எது நான் முந்தின ப்ராப்ளத்திலே எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் equation என்னது E is equal to h nu naught plus half mv square that perfection is h nu naught என்னது it is a threshold frequency so threshold frequency nu naught we have to calculate so இந்த electrons வந்து என்னது ஒரு velocity ஓட travel பண்ணுது okay ஒரு with some kinetic energy it is traveling to the other end இன்னொரு எலக்ட்ரோடுக்கு ரீச் ஆகுது okay so என்ன கொடுத்திருக்காங்க frequency nu is equal to h into 10 அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க maximum speed 8 into 10 power 5 so small b is equal to b we have to calculate threshold frequency படிக்கணும் இப்போ இந்த வேல்யூஸ்லாம் அந்த ஈக்குவேஷனை நம்ம செப்பரேட் பண்ணனும் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் E வந்து என்னது total energy h nu so h nu naught is equal to h nu minus the half mv squared இந்த பக்கம் போயிரும் so that is minus half mv squared இது நமக்கு nu naught மட்டும் தான் வேணும் nu naught is equal to h nu minus half mv squared max divided by இந்த h இங்க வந்துரும் இப்போ நம்ம இந்த h நம்ம செப்பரேட் பண்ணலாம் இங்க இருந்து வெளிய எடுக்கலாம் so h nu h வெளிய எடுத்தா nu மட்டும் இருக்கும் இங்க என்ன செய்யணும் half m v squared max divided by h இந்த h இங்க வரும் okay divided by இங்க ஒரு h இருக்கு நியூமரேட்டர்ல ஒரு h டினாமினேட்டர்ல ஒரு h இந்த h கேன்சல் ஆயிடும் நமக்கு இந்த டேர்ம் மட்டும் தான் ரிமைனிங்ல இருக்கும் சோ இது நமக்கு தெரியும் கொடுத்திருக்காங்க ப்ராப்ளத்திலே velocity 8 into 10 power 5 இது வந்து mass of the electrons that is 9.11 into 10 power minus 31 so இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சிருந்தா தான் ப்ராப்ளம் ப்ரோசீட் பண்ண முடியும் frequency incident frequency nu வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9 into 10 power 14 minus whole bracket mass of electron that we have no 9.11 into 10 power minus 31 into velocity வந்து என்னது 8 into 10 power 5 so we have to square that value so 8 into 8 64 so இத பவர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அது வந்து டபுளா தான் ஆகும் okay 10 power 5 into 10 okay so 2 into h Planck's constant 2 into 6.62 6 into 10 power minus 34 value பார்ப்போம் so இதுக்கு log value பார்த்து இதுக்கு log value பார்க்கணும் இந்த log value வந்து இத சப்ட்ராக்ட் பண்றோம் அதுக்கு ஆன்டி லாக் கண்டுபிடிச்சு இதுல இருந்து இத மைனஸ் பண்றோம் ஓகே சோ இதுக்கு நம்ம ஆன்டி லாக் பார்ப்போம் சோ ஆன்டி லாக் ஆஃப் 1.6435 is என்ன வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4.400 நமக்கு ஆன்டி லாக் இதுக்கு தான் நம்ம ஆன்டி லாக் பார்க்குறோம் 64 க்கு 3 க்கு நேரா பார்க்குறோம் 5 குள்ள மீன் டிஃபரன்ஸ் ஆட் பண்றோம் இந்த 3 பார்த்ததோட வேல்யூ கூட சோ அப்படி பாக்கும்போது நமக்கு வர வேல்யூ இது அதுல வந்து எப்போதுமே ஒரு டாட் ஆன்டி லாக் பார்த்தோம்னா ஒரு டாட் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்க வந்து இத வந்து நம்ம என்ன செய்யணும் டெசிமல் முன்னாடி இருக்குதே இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ்ல போடுறோம் சோ 10 பவர் 1 இங்க ஆல்ரெடி 10 பவர் 13 இருக்குதா 9 into 10 power 14 minus 4.400 into
இங்கே 10 பவர் ப்ளஸ் 13, இங்கே உள்ள ஆன்டிலாகில் உள்ள 10 பவர் 1. ஸோ இதையும் ஆட் பண்ணும்போது 10 பவர் 14. ஸோ இங்கேயும் 10 பவர் 14 இருக்குது, இங்கேயும் 10 பவர் 14 இருக்குது. ஸோ அப்போ வந்து பவர்ஸ்லாம் ஒன்றா ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம இந்த இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 9000 4.4000 இங்கேருந்து கேரி borrow பண்ணுறோம். ஸோ இங்கே 10 இருக்குது, 10ல் 4 போனால் 6, இங்கே ரிமைனிங் 8 இருக்கும். ஸோ 8 minus 4 4.6. ஸோ எல்லாமே ஒரே பவரில் இருக்குது. ஸோ 10 to the power of 14. இது என்னது? threshold frequency. இதுதான் என்னது? threshold frequency. ஸோ ஃப்ரீக்வன்சினால அதோட யூனிட் என்னது? ஹெர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் லைட்டில் with the frequency 9 into 10 power 14, we have to get the threshold frequency. Threshold frequency na the minimum frequency to eject the electrons. So இதுதான்